வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கொஸ்டின். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவான்னா எதிர்காலத்தில் இனிமேல் தான் வந்தான் இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. வருவாள் இது எதிர்காலத்தில். சுழல்கிறதுனா இப்போது நிகழ்கிறக்கூடியது. அப்போ பூமி சுழல்கிறது என்பது தான் நிகழ்கால தொடரை குறிப்பது. யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வரணும், ஓடியதுன்னு இருக்குது. அப்போ இது தவறு. யானைகள் என்ற பழவின்பால் பெயருக்கு அவைன்னு வரணும், அது என்ற ஒன்றன்பால் விகுதி இடம்பெற வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. அப்போ இரண்டுமே தவறு. கூற்று தவறு, காரணமும் தவறு. வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லுக்கு இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வரலாற்றில் ஹிஸ்ட்ரியில் ஒயிட் ஹால் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ்னா தான் வெள்ளை மாளிகை அமெரிக்கா. ஒயிட் ஹால்னால் பிரிட்டனில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய தெருவுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. பிரிட்டானிய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடியதுக்கு தான் ஒயிட் ஹால். இதே ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்கிறது அமெரிக்கா வெள்ளை மாளிகை. அடுத்து இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக்க. இப்போ டார்க் ஃபைபர், டேமோன், டார்க்கஸ்ட், டென்சிட்டி. இப்போ டார்க் ஃபைபர்னால் நம்மளுக்கு தெரியும், இலைன்னு சொல்கிறத தான் ஃபைபர்னு சொல்லுவோம். அப்போ டார்க் ஃபைபர்னால் இருட்டு இலை. டென்சிட்டி இது நார்மலாக சயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. டென்சிட்டினா அடர்த்தி. அப்போ அதை வச்சு பொறுத்துனீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னா 4, 1, 3, 2.